வழியில் வந்து சோளம் நல்ல சோளம் வந்து சாப்பிட்டுருக்காங்க. அக்கா வந்து சர்பத் போடுறா. அக்கா வந்து ஃபுல் சேஃப்டியாக தான் உண்மையாக வந்து சர்பத் போடுறாங்க. மாஸ்கெல்லாம் போட்டு தலைக்கு ஃபுல் கவசமெல்லாம் போட்டு உண்மையாக வந்து அப்படி தான் உண்மையாக போட்டு கொடுக்கணும். பார்க்குறாக்களுக்கு ஒன்றும் யோசிக்க மாட்டாங்க. இங்கே பாருங்க, இந்த பாத யாத்திரையாக நடந்து வராக்கள் வந்து உண்மையாக வந்துட்டே இருக்காங்க. வேலையெல்லாம் கொண்டு வராங்க. நாங்களும் தாண்டாக தான் போகிறோம். வாங்க போவோம் தாண்டாவில் போய் என்ன இருக்குது, என்ன மாதிரி க்ரௌண்ட் இருக்குது, என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். தாந்தாமலை முருகன் ஆலயத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். இங்கே பாருங்கள் மலை எப்படி இருக்குன்னு சொல்லி. இன்னும் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வந்து இந்த மலைகள்லாம் வந்து சாதாரண ஒரு மலையாக தான் இருந்தது. ஆனால் அதுக்கு பிறகு தான் வந்து உண்மையாக வந்து இந்த சின்ன பிள்ளைகள், வயசு போனாக்கள் எல்லோரும் நடந்து போகணுன்றதுக்காக வேண்டியும் லேசாக வந்து சில படிக்கட்டுகளை வந்து கட்டி வச்சுருக்காங்க. என்ன சொன்னால் லேசாக வந்து மக்கள் வந்து போய் சேரணுன்றதுக்காக வேண்டியும். அதனால் இப்போ வந்து அப்படி வச்சுருக்காங்க. உண்மையாக வந்து இங்கே பாருங்கள் இந்த சின்ன படின்னு எப்படி நடந்து போகுதுன்னு சொல்லி. உண்மையாக வந்து சரியான நான் போன டைமில் வந்து சரியான மதிய டைம், சரியாக 12:30 வரைக்கும். உண்மையாக வந்து போன உடனே எனக்கு காலெல்லாம் உண்மையாக வந்து அப்படியே வெந்து போயிட்டு, அப்படி ஒரு வெந்து போயிட்டு காலெல்லாம் மேலாது. உடனே என்ன செஞ்சேன், ஒரு மரத்துக்களை போய் நின்று போய் பார்த்தேன்னு. உண்மையாக வந்து இந்த மக்கள்லாம் வந்து அவ்வளவு வேதனையோடு வந்து அட்டோஹரா 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 முருகா முருகா முருகான்ற சத்தத்தோடு வந்து மக்கள் போய்கொண்டே இருந்தாங்க. சரி நானும் போய் திருந்து அவடத்துல நின்று உடனே எல்லாரையும் போய் பார்த்துட்டு வளைச்சி ஃபுல்லாக பார்த்தேன். இங்கே எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் எப்படி வேறு லெவலில் இருக்குது. அந்த டைமில் கூட இந்த மலைகள அமைப்பு, மற்றது வந்து இந்த மலைகளை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த மலையிலேருந்து பார்க்கக்குள்ள வந்து பக்கத்தில் வந்து நிறைய மலைகள் தெரியும், மற்ற கீழிக்கிற கடைகள் தெரியும். உண்மையாக நிறைய கடைகள் வந்துருந்தது. பார்க்குறதுக்கே மக்கள் வந்து உண்மையாக வந்து இந்த தாந்தாமலையை வந்து ஒரு சின்ன கதிர்காமம் என்று சொல்கிறவங்க, சின்ன கதிர்காமம் என்ற மாதிரி தான் இந்த தாந்தாமலையை சொல்கிறவங்க. இப்போயும் கதிர்காமத்துக்கு அடுத்ததாக வந்து உண்மையாக வந்து கதிர்காமத்துக்கும் தாந்தாக்கும் இடையில் வந்து ஒரே ஒரு நாள் தான் வித்தியாசம். தீர்த்தம் மாறுறது வந்து இப்போ இந்த வருஷம் வந்துட்டு 29ஆம் தேதி வந்து கதிர்காமம் வந்து தீர்த்தம் மாறுறாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 30ஆம் தேதி வந்து தாந்தாவில் வந்து தீர்த்தம் மாறுறாங்க. இந்த வருஷம் 2026ஆம் ஆண்டு. உடனே என்ன செஞ்சோம், சரி ஓகே பார்த்துட்டு போதுமன்று போட்டு உடனே நானும் வலிக்கிட்டு அப்படியே டோஹரான்ற சத்தத்தோடு வந்து நானும் மலையேற வலிக்கிட்டேன். அப்படியே போய்கொண்டிருக்கக்குள்ள உண்மையாக வந்து இந்த மலையை வந்து உண்மையாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இந்த மலைகளை பற்றி கதைக்கணும். என்னென்னு சொன்னால் இந்த தாந்தா வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் வந்து கொக்கட்டுச்சோலைக்கு மேற்கே அமைந்துள்ளதான் இந்த தாந்தாமலை ஸ்ரீ முருகன் ஆலயம். இலங்கையில் வந்து கிழக்கு மாநிலத்தில் உள்ள மிக வரலாற்று சிறப்புமிக்க திருத்தலம் ஒன்றாகும். இந்த கோயில் வந்து ஒரு சிறப்புமிக்க ஒரு கோயில் உண்டு. உண்மையாக வந்து ஆலயத்தில் வந்து பக்தர்களால் வந்து சின்ன கதிர்காமம் என்று பக்தி பூர்வமாக போற்றப்படுகிறது. உண்மையாக வந்து எல்லாரும் வந்து சின்ன கதிர்காமம் அப்படின்னு சொன்னால் அது உண்மையாக வந்து தாந்தாமலை தான். உண்மையாக அந்த தாந்தாமலைக்கு வந்து நிறைய பேர் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தாண்டவ மலை கேள்விப்பட்டீங்களா எல்லாரும்? ரைட், ஓகே. இப்போ இந்த சேனலில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னால் இந்த சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள். சரிதான், நீங்கள் ஒவ்வொரு லைக்குக்கும் வந்து நீங்கள் லைக் பண்ண தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோ வந்து தொடர்ந்து போடணும்ன்ற ஒரு எண்ணம் கொண்டு வரும். உண்மையாக வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க நிறைய பேர், ஆனால் வந்து லைக் பண்ணுறீங்க இல்லை. ஆனால் கட்டாயம் வந்து லைக் பண்ணுங்கள், அதுதான் எங்களை வந்து வீடியோ போடுறதுக்கு ஊக்கப்படுத்தும். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தாண்டவ மலைன்னு சொல்கிறது வந்து சிவபெருமான் வந்துட்டு தாண்டவமாடிய இடமாக கருதப்படுகிறது. அதனால் இந்த இடத்துல வந்து தாண்டவமலை அல்லது தாண்டவங்கிரி என்று சொல்கிறாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் வந்து இந்த பேர் தான் இருந்தது, தாண்டவமலை தாண்டவங்கிரி என்று தான் இருந்தது. அதுக்கு பிறகு தான் வந்துட்டு மெல்ல மெல்ல மருவி தாந்தாமலை என்ற பேர் வந்தது. இதுக்கு வந்து இன்னும் ஒரு பேர் இருக்குது. உண்மையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மலைக்கு வந்து இன்னும் ஒரு பேர் இருக்குது. என்னென்னு சொன்னால் பொக்கிஷமலை என்ற பேரும் இருக்குது. ராமாயண காலத்தில் வந்து ராவணன் விபீடனன் காலத்து நிதிகளும் பொன் கிடாரங்களும் வந்து இந்த பூமிக்கடியில் வந்து கொட்டி கிடப்பதாக ஒரு நம்பிக்கை வந்து மக்களிடையிலையும் உண்மையாக வந்து இங்கே இருக்கிறார்கள் இடையிலையும் ஒரு நம்பிக்கை வந்து நிலவுது. அதனால் இந்த மலைக்கு இன்னும் ஒரு பேர் வந்து பொக்கிஷமலை. பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி இந்த தாந்தாமலையில்.
இப்படியெல்லாம் விஷயம் இருக்கு. வாங்க தொடர்ந்து போகலாம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். உங்களுக்கு மேலும் மேலும் சுவாரஸ்யமான நிறைய விஷயங்களை சொல்ல இருக்கிறேன் இந்த கோயிலை பற்றி. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ வந்து திருவிழா நடந்து கொண்டிருக்கு. இங்கே பாருங்கள் கொடிகள் வந்து பறக்க விட்டுருக்கு. உண்மையாக வந்து இந்த கோயிலுக்கு வர பக்தர்கள் வந்துட்டு உண்மையாக வந்து ஒரு நம்பிக்கையோடு வருவாங்க. இந்த தாந்தாமலைக்கு போகணுமன்ற ஒரு நம்பிக்கையில் வந்து நான் போன இடத்துல வந்து பார்த்தேன். என்னடா ஒரு அண்ணன் வந்துட்டு ஒரு ஷர்ட் போட்டு இந்த இடத்துல முருகண்ட சிலை வந்து இருந்துட்டு முருகண்டை வந்துட்டு கீறிருக்கு, சிலையில் கீறி இருந்துட்டு. அப்போ நான் பார்த்துட்டு அதையும் வீடியோ எடுத்துகிட்டு அப்போ சரி ஓகே நம்ம வந்து கோயிலுக்கு வந்துட்டோம். சரியான வெயில். அப்படியே ஒரு இடத்துல போய் உட்காந்து என்ன செஞ்சேன், அப்படியே வீடியோ எடுத்தேன். இங்கே பாருங்க எப்படி இருக்கேன்னு சொல்லி. இந்த கோயில் மேலுக்கு இருக்கிற பிள்ளையார், மலை பிள்ளையார். அப்போ வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே உண்மையாக வந்து இந்த கோயில் திருவிழா உண்மையாக வந்து இந்த ஊருக்கும் இந்த கோயிலுக்கும் வந்து நிறைய தூரம் இருக்குது. அதனால் வந்து இந்த மக்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு உண்மையாக வந்து இந்த ஆலயத்தில் இருக்கிற நிர்வாகிகள் வந்து உண்மையாக வந்து கஷ்டப்பட்டு சில விஷயங்களை வந்து மக்களுக்காக வந்து லேசாக செஞ்சு வச்சுருக்காங்க. தங்குறதுக்கு மதிய டைமில் வந்தால் கூட கூடாரங்கள் அமைச்சு அதில் கீழுக்கு இருக்கிற மாதிரி எல்லாம் உண்மையாக வந்து செட் பண்ணிக்காங்க. உண்மையாக வந்து அந்த அந்த விடயத்தில் வந்து நம்ம ஆலயத்துக்கு வந்து உண்மையாக ஆலய நிர்வாகம் மற்ற அந்த ஊர் மக்களுக்கு வந்து உண்மையாக வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்ளணும். ஆனால் கோயில் வந்து பிரம்மாண்டமாக இருக்குது, பார்க்குறதுக்கே ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம வந்து பார்த்தோம்னு சொன்னால் மக்கள் எல்லாம் வந்து பூமாலை மற்ற வந்து பூக்கள் வந்து நிறைய கொண்டு வருவோம். அதை பார்த்துட்டு நான் என்ன செஞ்சேன், அப்படியே கோயில் அப்படியே சுற்றி பார்த்தேன். ஃபுல்லாக கல்லாக தான் இருந்துட்டு கோயிலில் உண்மையாக வந்து இந்த கோயிலை வந்து கல்லால் தான் கட்டிருக்கி. ஆனால் அந்த கோயிலில் கூட இந்த கல்லுகளை வந்து வச்சுருக்காங்க. அப்போ நான் என்ன விஷயம் என்று யோசிச்சு பார்த்தேன். உண்மையாக வந்து இது ஒரு மக்களில் ஒரு நம்பிக்கை, உண்மையாக வந்து ஒரு நேர்த்திக்கடன் மாதிரி இந்த கல்லுகளை வச்சுருக்காங்கன்ட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி உண்மையாக கமெண்டில் சொல்லுங்கள். உண்மையாக வந்து அவங்க ஒரு நம்பிக்கை, ஒரு நேர்த்திக்கடனை வச்சுருக்காங்க. முருகா இந்த பிரச்சனையை கிளியர் பண்ணுங்க என்ற ஒரு நம்பிக்கையோடு வந்து உண்மையாக வந்து அந்த நம்பிக்கையை வந்து நம்ம வந்து இப்பயும் வந்து அதை பற்றி ஒரு விஷயம் கதைக்கக்கூடாது. என்னென்னு சொன்னால் ஒரு ஆளோட நம்பிக்கையில் வந்து நம்ம தலையிடக்கூடாது. ஓகே, அதை பார்த்துட்டு அப்படியே கோயிலை விட்டு கீழுக்கு இறங்கி போவோம்ன்ட்டு உண்மையாக வந்து வெளிக்கிட்டு போகிறேன். ஆனால் அப்பையும் கூட சரியான வெயில், உண்மையாக தாங்க இல்லாத வெயில். அப்படியே போயிட்டு இருந்தேன். ஆனால் இதில் வந்து சில விஷயங்கள் இருக்குது. என்னென்னு சொன்னால் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து இந்த கோயிலில் வந்து இந்த தாந்தாமலை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த கோயில் வந்து ராமாயணத்தோடு வந்து தொடர்புடையது என கூறப்படுகிறது. என்ன காரணம்னு சொன்னால் சீதையை மீட்ட பின் வந்து ராமபிரான் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சிவலிங்கத்தை வச்சு வணங்கியதாகவும் தல வரலாறு கூறுது. வாங்க கோயிலில் வந்து பூசை தொடங்கிட்டு வாங்க பூசையை பார்த்துட்டு நான் வச்சு கதைப்போம். வாங்க. இந்த ஆலயத்தில் வந்து நாகதம்பிரான், அதோடு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வள்ளியம்மா, தெய்வானை, விஷ்ணு, முத்துலிங்கேஸ்வரர் ஆகிய சன்னதிகள் வந்து இந்த கோயிலில் வந்து உண்மையாக வந்து இருக்குது. அதேபோல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து இந்த கோயில் வந்து மலை உச்சியெலாம் இருந்தது. ஆனால் இப்போ தற்பொழுது வந்து மலையடி வாரத்தில் தான் இந்த கோயில் வந்து இருக்குது. மலை உச்சியில் வந்துட்டு பிள்ளையார் வந்து வீட்டிருக்காங்க. உண்மையாக வந்து நம்ம மலைக்கு ஏறி பார்த்தோம்னு சொன்னால் மலையில் வந்து பிள்ளையார் தான் இருக்கிறாங்க. இந்த முருகன் ஆலயம் வந்து மலையடி வாரத்தில் தான் தற்பொழுது இருந்து கொண்டிருக்கு. உண்மையாக வந்து இந்த சின்ன கதிர்காமத்துக்கு வந்து மக்கள் வந்து பெருந்திரளான மக்கள் வந்து வரவங்க. அதே போல் வந்து ஒரு நாள் வித்தியாசத்தில் தான் உண்மையாக வந்து இங்கே தீர்த்த உற்சவமே நடக்கிறது. இந்த வருஷம் வந்துட்டு 29ஆம் தேதி வந்து கதிர்காமத்திலையும் 30ஆம் தேதி வந்து தாந்தாமலையிலையும் வந்து தீர்த்த உற்சவம் நடைபெறுகிறது. உண்மையாக வந்து இந்த தீர்த்த உற்சவத்தில் வந்து இந்த தீர்த்தத்தை பற்றி உண்மையாக வந்து நம்ம சொல்ல போனோம்னு சொன்னால் ஒரு பெரிய வரலாறே இருக்குது. ஆடக சௌந்தரி என்ற ஒரு அரசி வந்து வாழ்ந்து வந்திருக்காங்க. இந்த தீர்த்தத்தில் வந்து தீர்த்தமாடின உடனே சாபம் நீங்க பெற்றதாக ஒரு வரலாற்று நம்பிக்கையும் வந்து இந்த ஆலயத்தில் இருக்குது.
வருகின்ற 30ஆம் தேதி வந்து தீர்த்த உற்சவம் நடைபெற இருக்கின்றது. நம்மளும் வந்து கலந்து சிறப்பிப்போம். ஓகே, இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறேன். ஓகே, நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு முறை சந்திப்போம்.